உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களிடையே வாய் புற்றுநோய் அறிகுறிகள், பெற்றோருக்கு எச்சரிக்கை. தனது சாரதியை கழுதை என்று அழைத்து பிரதி அமைச்சர். கொழும்பை உலுக்கிய படுகொலை விவகாரம், சிக்கிய மற்றொருவர். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையின் தாக்குதல்தாரி குறித்து வெளியான முக்கிய தகவல். அனைத்து அரச நிறுவனங்களிலும் புதிய பிரிவு. யார் வேண்டுமானாலும் பெறலாம். விசாவை வாரி வழங்கும் ஜெர்மன். பாடசாலை மாணவர்களிடையே வாய்ப்புற்று நோய்க்கான முந்தைய அறிகுறிகள் காணப்படுவதாக நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் 3 முதல் 4 பேர் வாய் புற்றுநோயால் உயிரிழப்பதாக வைத்திய நிபுணர் ஆனந்த ரட்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் 2000 முதல் 3000 வரை புதிய வாய் புற்றுநோய்கள் கண்டறியப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தனது சாரதியை கழுதை என்று அழைத்ததாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் நேற்றைய தினம் வருகை தந்த பிரதி அமைச்சர் தனது வாகனத்தை வரவழைக்கும் போதே இவ்வாறான வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார். பாதாள உலக குழுவை சேர்ந்த கனைமுல்லை சஞ்சீவ மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலான விடயங்களை ஆராய சுனில் வட்டகல நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருந்தார். இதன்போது அவரின் முன் சூழ்ந்த ஊடகவியலாளர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் திறன் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். இவற்றுக்கு பதிலளிக்க மறுத்த பிரதி அமைச்சர் பூர்வா வாரேன், அதாவது கழுதை இங்கே வா என்று கடும் தொனியில் தனது சாரதியை தொலைபேசி மூலம் அழைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரி புத்தளம் நோக்கி தப்பிச் செல்ல பயன்படுத்திய வேனின் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் குற்றவியல் கும்பல் தலைவருமான கனேமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரரட்னவை நீதிமன்ற வளாகத்திற்குள் சுட்டுக் கொண்டதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிதாரி நேற்று மாலை புத்தளம் பாலவிய பகுதியில் வேனில் தப்பிச் செல்லும் போது போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். போலீசாரின் கூற்றுப்படி அவர் 19 கொலை வழக்குகளில் சந்தேக நபராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவையின் கொலையில் முக்கிய சந்தேக நபர் ராணுவ கமாண்டோ, சிப்பாயோ அல்லது புலனாய்வு அதிகாரியோ அல்ல என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கனேமுல்ல சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தற்போது வழக்கறிஞர் வேடத்தில் வந்து கொலை செய்த நபர் பற்றிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர். இதன்படி குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் கடந்த மாதம் 7ஆம் தேதி கல்கிச வட்டரபல பகுதியில் 2 பேரை சுட்டுக் கொன்றவர் என்று போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கனேமுல்ல சஞ்சீவ் கொலையின் முக்கிய சந்தேக நபர் நேற்று பிற்பகல் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டவுடன் பல உண்மைகளை போலீசார் வெளிக்கொண்டு வர முடிந்துள்ளது. அவர் தொடர்பாக சிறப்பு செய்தியாளர் சந்திப்பை நடத்திய போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க, புத்தளம் பாலவிய பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த நபர் பல பெயர்களில் தோன்றிய ஒருவர் என்றும் தெரிவித்தார். அவர் தன்னிடம் பல அடையாள அட்டைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு வழக்கறிஞராக பணிபுரிவதை குறிக்க தயாரிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞரின் அடையாள அட்டையும் அடங்கும் என்றும் கூறினார். முதலில் முகமது அஸ்மான் செரிப்தீன் என்ற பெயரிலும் தோன்றினார். பிறகு சமித் தில்ஷான் பியூமங்க கந்தன ஆராய்ச்சி என்ற பெயரையும் பயன்படுத்தியுள்ளார். கொடிக்கரைக்கு கசுன் பிரபாத் நிசங்க என்ற பெயரை கொண்டு போலியான வழக்கறிஞர் அடையாள அட்டையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகள் கொழும்பு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து அரச நிறுவனங்களிலும் பயனுள்ள பொது சேவைகளை வழங்குவதற்காக உள்விவகார பிரிவை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையை ஜனாதிபதியின் செயலாளர் NS குமார் நாயக்க வெளியிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஊழலை தடுப்பது, அரச நிறுவனத்திற்குள் ஒருமைப்பாட்டின் கலாசாரத்தை வளர்ப்பதும், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதும், நெறிமுறை நிர்வாகத்தை ஊக்குவிப்பதும், லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுடன் இணைந்து சட்ட நடைமுறைப்படுத்தலில் உதவும் நோக்கத்திற்காக இந்த பிரிவு நிறுவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜெர்மனியில் புதிய டிஜிட்டல் விசா முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் மூலம் உலகம் முழுவதிலும் உள்ள விண்ணப்பதாரர்கள் விசா விண்ணப்பங்களை நிகழ்நிலையில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய டிஜிட்டல் விசா முறை ஜெர்மனியில் வேலை, கல்வி மற்றும் பயிற்சிக்கான விசாக்களை விரைவாக அனுமதிக்க இது உதவுகிறது. ஜெர்மனியில் தொழிலாளர்களுக்கான கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஆண்டொன்றிற்கு குறைந்தது 4 லட்சம் திறமையான பணியாளர்கள் தேவைப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் அனலீனா பேயர்பொக் தெரிவித்துள்ளார். சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து உறுதிப்படுத்துவதற்காக அதிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த புதிய டிஜிட்டல் விசா முறைமை விரைவாகவும் எளிமையாகவும் உலகளாவிய திறமையான பணியாளர்களுக்கு ஜெர்மனியில் வேலைவாய்ப்புகளை தரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களிடையே வாய் புற்றுநோய் அறிகுறிகள், பெற்றோருக்கு எச்சரிக்கை. தனது சாரதியை கழுதை என்று அழைத்து பிரதி அமைச்சர். கொழும்பை உலுக்கிய படுகொலை விவகாரம், சிக்கிய மற்றொருவர். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையின் தாக்குதல்தாரி குறித்து வெளியான முக்கிய தகவல். அனைத்து அரச நிறுவனங்களிலும் புதிய பிரிவு. யார் வேண்டுமானாலும் பெறலாம். விசாவை வாரி வழங்கும் ஜெர்மன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.